அவனின் ஒரு ஆசை நிறைவேற அவனுக்கு சொந்தமான ஒரு பொருள் எரியும். பேராசையால் கடைசியில் என்னவெல்லாம் நடந்தது தெரியுமா? அருண் ஒரு ஏழை இளைஞன். தன் ஏழ்மை வாழ்க்கை மாற வேண்டும் என்று தினமும் ஆசைப்பட்டான். ஒரு நாள் காட்டில் விறகு வெட்ட சென்றபோது அவன் ஒரு மந்திர புத்தகத்தை கண்டான். அதில் எழுதப்பட்டிருந்தது, நீ கேட்கும் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறும். ஆனால் அதற்கு பதில் உனக்கு சொந்தமான ஒரு விஷயம் எரியும். அவன் சிரித்தான். நடந்து வந்த களைப்பில் இருந்த அவன், எனக்கு வகை வகையான ஜூஸ் வேண்டும் என்றான். அவன் முன் நிறைய ஜூஸ் தோன்றியது. ஆனால் அவன் கோடாரி எரிந்தது. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தாகம் தீர அவற்றை அருந்தினான். பின் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல சொன்னான். உடனே அவன் வெட்டி வைத்த விறகெல்லாம் எரிந்து சாம்பலானது. அதே நேரம் ஒரு பல்லக்கு தோன்றி அவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்றது. தன் குடிசைக்கு வந்தவுடன் நிறைய பணம் கேட்டான். உடனே கிடைத்தது. வீட்டில் ஒரு பழைய பொருள் எரிந்தது. அவன் அதை கண்டுகொள்ளவில்லை. அடுத்த ஆசை, பெரிய வீடு கேட்டான். ஒரு அறை கருகியது. பின்னர் கார், புகழ் எல்லாம் வந்தது. அவன் வாழ்க்கையில் இருந்த பொருட்கள் மட்டுமில்ல, அவனை நேசித்தவர்களும் விலக ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அவன் மட்டும் தனியாக நின்றான். அவன் பயந்து கத்தினான், எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த நொடியில் எல்லாம் மறைந்தது. அவன் மீண்டும் தனது பழைய வீட்டில். அந்த புத்தகம் மட்டும் சாம்பலாக கிடந்தது. கதை சொல்லும் பாடம், அளவுக்கு மீறிய ஆசை நம்முடைய வாழ்க்கையையே எரித்துவிடும்.